பிறந்ததுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்து பழகினவர். காலையில் 8 மணிக்கு தொடங்கும் வாழ்க்கைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ராத்திரி தூங்கும் போது கூட கைவிடாத ஒரு மனுஷன். பார்வதி எங்க உத்தம புத்திரன் ஏஞ்சானா இல்லையா? இவங்க தான் பார்வதி அம்மா. கணவனே தெய்வமா நினைச்சு வாழ்ற ஒரு பெண்மணி. பாசத்துக்குன்னு ஒரு உருவம் கொடுத்தா அது இவங்க தான். பாசம் ஓவர் பாசம்னே சொல்லலாம். பார்வதி கூப்பிடுறல. முத பார்த்தோம்ல 2 பேரு, அவங்களுக்கு பிறந்த சிங்கிள் குட்டி தான் இவன். இவன் தான் நம்ம படத்தின் கதாநாயகன். மியூசிக்னா அவனுக்கு கொள்ள இன்ட்ரெஸ்ட். ஆனா என்ன, இன்னும் ரொம்ப நல்லா பழகல. தினைக்கும் 1 மணி நேரம் இதை வச்சு தட்டிக்கிட்டு இருப்பான். முத்துக்குமார் மணி 10 ஆச்சு, ஒண்ணும் எந்திரிக்கல. டேய் டேய் முத்துக்குமார் எந்திரடா எந்திரடா. மணி எத்தனைடா? மணி எத்தனை சொல்லு. மணி பாரு, மணி எத்தனை? ராத்திரலாம் அதை போட்டு தட்டிட்டு ராத்திரலாம் இதை போட்டு தட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா நீ? எக்ஸசைஸ் பண்ணியா? புக்ல எடுத்து படிச்சியா? எத்தனை சொல்லிட்டேன்? எத்தனை இதை போட்ட போதும் இப்படியே உடச்சிடுறேன். உடச்சுக்கா நான் உனக்கு 5 நிமிஷம் கொடுப்பேன். ஓகேவா? 5 நிமிஷம். அதுக்குள்ள கிளம்பி வந்து அங்க எக்ஸசைஸ் பண்ற நீ. பாருங்க உன இதுல உடச்சிடுவேன். கொஞ்சம் கூட பயம் வேணும். 1 2. டேய் இந்த உலகத்துல யாராவது கண்ணாடி போட்டு நீ எக்ஸசைஸ் பண்றது பாத்துருக்க? கழட்டி எடுத்துடா. இது சின்ன விஷயம் கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் கத்தி கிடக்குமா உங்ககிட்ட? சரி சரி, அந்த காலத்துல நாங்கெல்லாம் இந்த மாதிரி யாராவது எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் சொந்தமா எக்ஸசைஸ் பண்ணி பாடி நல்லா வச்சுல. என்ன சீக்கிரம் என்ன வயசாகுது? துணிமணிக்கு பாட்டுங்கம்மா, அங்க அப்பா பண்ற தவிர முதல்ல கேளுங்க. காரணத்தால எழுப்பிக்கிட்டு படிக்க சொல்றது கூட பரவாயில்ல. நான் சொல்ல எக்ஸசைஸ் சொல்லி இருக்காரு. நல்லா தாங்க முடியலமா, ஏதாச்சும் பண்ணுங்க. நான் என்னையா பண்றது? அப்பா நல்லதுன்னு சொல்றாரு. சரி சரி கவலைப்படாத. அதுக்கு நீ இப்படியாமா நான் தப்பு பண்ணிட்டு இருந்தா வீட்டுட்டு ஓடு. சரி இந்த காசு வச்சுக்கோ. சரி தேங்க்ஸ் மா. நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே பை. பை. அம்மா கிட்ட இந்த காசு வாங்கிட்டு வந்த முத்துக்குமாருக்கு கையும் ஓடல காலம் ஓடல. அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி செலவு செய்யறதுன்னு ஒரே சிந்தனை, மனப்போராட்டம். உடனே வந்துட்டாங்க நம்ம ஏஞ்சலும் டெவலும். வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஓரமா வர்றாங்க பாருங்க. இவங்க தான் நம்ம ஏஞ்சல். இவங்கள ஆங்கில ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஆங்கிலம் தான் பேசுவாங்க. அதே சமயத்துல கருப்பு கலர் சட்டை போட்டு ஒருத்தர் வராரு பாருங்க. இவன் தான் டெவல். இவனை நல்லா பாத்துங்க. ஓ சாரி சாரி மன்னிச்சிருங்க சார். இவர் தான் டெவல். எப்படியாவது முத்துக்குமாரை கெட்ட வழியில கொண்டு போனோன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு, நம்பியர் மாதிரி. பாருங்க, ரசிங்க. Muthu, Mama gave you some money, right? What you gonna do? You can save the money. You can buy some books. Or better still, you can pay for a guitar lesson. Oh yeah, guitar lesson. ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். முத்தே முத்தே முத்தே. என்னையா என்ன கிட்டாருங்கிற லெசன்ங்கிற புக்ஸுங்கிற தொலையா 100 வெள்ளி 10 எவ்வளோ எப்படி கிளம்புவோமா? கிளம்பிங்கு பர்த்டே நைட்டு. கிளம்பிங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? யார் யார் சொன்னா தப்புன்னு? எல்லாம் இளைஞர்கள் போன இடம் தானே. ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சாரு செத்த. யார் சொல்ல போற அப்பா கிட்ட? நீனு கூட நானு போனோமா வந்தோமா 2 பேருக்கு அடிச்சோமா கேட்கறதுக்கு விஜாலா இல்ல. சரி கிளம்பி. பாவம் ஏஞ்சல். குடிச்சு பாட்டு
நிம்மதியா இருக்கேன், இங்கே வந்துடாத. டேய், இவர் உங்க அப்பாடா? ஆமா, இவர் அந்த காலத்துல என்ன பண்ணாரு யாருக்கு தெரியும்? பாருடி பாரு, அப்பயே சொன்னேன் காசு கொடுக்காத. போதும்பா, நீ அந்த காலத்துல கல் அடிச்சுட்டு இருப்ப, நான் இங்க ஒழுங்கா டீசனா இருக்கணும், ஒரு 4 வருஷத்துக்குள்ள பீர் அடிக்கிறேன். ஐயா, நான் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுதான் செஞ்சேன். என்னையா செஞ்ச நீ? காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டு, ஐயோ கோழி கூட எழுந்திருக்காரு அந்த நேரத்துல. ஐயோ முத்துக்குமார், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சேன். 1 மணி நேரம் எக்ஸசைஸ் காலையிலே, அது உங்களோட பாடிக்கு தான் படின்னு காலையிலே கொட்டிக்கிட்டு. எனக்கு பிடிச்சது இசையா, என்னைக்கு அசையா விட்டுருக்காத. சரியா சரியா பாரு, உங்க அம்மா அழுகுறாங்க. மனசு எல்லாமே நல்லாதான் அழுவாங்க. சரி சரி, ஓகே ஓகே, என் தப்பு தான், என் தப்பு தான். இனிமேல் நான் மட்டும் பாசமா அன்பா இருக்கேன். தயவு செய்து என் கூட வாங்கியா, இந்த மாதிரி பண்ணாத, எல்லாரும் பாக்குறாங்கய்யா. வாயா போவாயா, இங்கதான் சந்தோஷமா ஓடியா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒரு இளைஞனுக்கு அதிகமாக பாசம் கொடுக்கறதோ இல்லை அதிகமாக கண்டிப்பாக இருக்கிறதோ அவனை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆளாக ஆக்குறதுன்னு நிச்சயம் இல்லை. எதுவுமே ஒரு அளவோடு தான் கொடுக்கணும். இந்த கதையில் முத்துக்குமார் கதை ஒரு உதாரணம். அவனுக்கு எப்படி அவங்க கண்டிப்பான அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருந்து அவனை ஸ்பாயில் பண்ணாரோ, அதே மாதிரி அவங்க அம்மாவும் கேட்குறப்பெல்லாம் காசு கண்டிப்பே இல்லாமல் செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டாங்க. முத்துக்குமாரோட பிரச்சனைகளுக்கெல்லாம் அவனோட பெற்றோர்கள் மட்டும் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பகுத்தறிவு இருக்கு. எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஆராயிர சக்தி அவனுக்கு இருக்கு. அப்பவே நம்ம ஆங்கில ஏஞ்சல் சொல்றதை கேட்டுந்தா இவ்வளவு பிரச்சனை அவனுக்கு உண்டாயிருக்காது. அவன் நலமா இருந்திருப்பான். மறந்து விடாதீர்கள் இளைஞர்களே, நம் வாழ்க்கை நம் கையில். வாழ்த்துக்கள்.